இப்ப பெண்களுக்காக நிறைய பண்றாங்க. நம்ம தமிழகத்துல முதல் முறையா வந்திருக்க நம்மளுடைய ஜோசப் விஜய் அண்ணா நிறைய பண்றாரு. எல்லாம் சிறப்பு. வாடா போடான்னு மட்டுமில்ல பீப்ல கூட திட்டு. அது அந்த சிங்கப்பெண் சிறப்பு படைகள்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம பாருங்க என்ன தெரியுமா பண்றாங்க, மாலு நம்ம போற மாலு, மெரினா மாலு, ஏஆர் மாலுக்கெல்லாம் போயிட்டு அங்க காஸ்மெட்டிக் கவுண்டர்ஸ்ல நான் பார்த்தேன். அப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ரொமோட்டர்ஸ்ட் எல்லாம் போயிட்டு இவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் அப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் அங்கங்க சுத்துது. ஒரு சில ஏரியாஸ்ல, ஸ்லம் ஏரியாஸ்ல உங்களுக்கு தென்படும். ஸ்லம் ஏரியாவை குறை சொல்லல, ஸ்லம் ஏரியா மாதிரி ஏரியாஸ்ல நல்ல ஏரியால சுத்துதுங்க, ஏழகடமா சுத்துதுங்க, தென்படும். அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் கொடுங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த மாதிரி போறது, இந்த மாதிரி வழி தேடுற பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் ஒரு சில போதைக்கு நீங்க அடிமையாவீங்கல்ல, வருத்தப்படுவீங்க. அதோட அந்த இழப்பு உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். உங்களை நல்லா சித்தரிச்சு உங்களோட உறவினர்கள், உங்களோட உற்ற நண்பர்கள் கூடயே மாதிரிமா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா நீங்க இப்ப பண்ற ஒரு விஷயமும் உங்களை இழந்ததுக்கு அப்புறம் அவங்களை வருந்த வைக்கும். ஒரு பக்கம் சந்தோஷமா செத்து போச்சு நிம்மதினு யோசிக்க. என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே?